அல்ல நேயர்களுக்கு எமது மனக்கணிந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சி மூலயமா, இந்த ஒளிபரப்பு மூலயமா உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் செய்து தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். லைஃப் செட்டில்மெண்ட் நம்ம கையில் தாங்க இருக்குது. எந்த ஒரு துயரம் வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கடன் தொல்லை நமக்கு இருந்தாலும் அதுலேருந்து மீள்வதற்கு நமக்கு நிறைய வழி இருக்குது. நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என் கூட படித்த தோழியோட மகனுக்கு நான் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அட்மிஷன் பண்ணுறதுக்காக அவருடைய அப்பா வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், எனக்கு சரியாக வேலை கிடைக்கல, என்னுடைய மகனாவது ஒரு பட்டம் படிப்பு படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு எப்படியாவது ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் அவனுக்காக ஒரு அட்மிஷன் எங்களுடைய கல்லூரி செக்ரட்டரி கிட்ட பேசி நான் அட்மிஷன் காத்திருந்தேன். இன்னொரு அதிசயம் என்னென்னா, 1 மணி நேரம் அவர் எனக்காக காத்திருந்தார் வெளியே, நான் வருவேன்னு சொல்லி. அதை விட இன்னும் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, என்னுடைய தோழி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் எழுதுகிற மாதிரி, உட்காந்து எழுதுகிற மாதிரி ஒரு ஓவியம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய அந்த பழைய திறமைகளை அவங்க மறக்காமல் இருந்தாங்க. கவிதை பாராட்டுவாங்க, புத்தகத்தை பாராட்டுவாங்க. அப்படி ஒரு தோழியோடைய நட்பு ரொம்ப அற்புதமானது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு வேர்க்கடலைனா கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். தன்னுடைய நிலத்தில் விளைஞ்ச வேர்க்கடலையை தன்னுடைய கணவர்கிட்ட ஒரு பை நிறைய கொடுத்து, அவங்க வேர்க்கடலை சாப்பிடுவாங்க, கொடுத்து அனுப்புங்க, அப்படி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒரு பையில் வேர்க்கடலை, இன்னொரு கையில் தன் மனைவியை வரைந்த ஓவியம். அவர் சொன்னார், என் மனைவி நல்லா ஓவியம் வரைவாங்க, அதை நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னாருங்க. லைஃப் அப்படிங்கிறது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம். என்னன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக விரோத செயல்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தி யாருன்னா இவங்க 2 பேர் தான். வேலை இல்லைன்னு ஏக்கம் கணவருக்கு தேவையே இல்லை, படிப்பு இல்லையே என்ற தாழ்வு மனப்பான்மையும் அவருக்கு தேவையில்லை. நான் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை என்ன, 3ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தா ஒரு வண்டியை வாங்கி ஓட்டி மரத்தடியில் கூட மாளிகை வாழ்க்கை இருக்குது, ஒரு வியாபாரம் நீங்கள் செய்யலாமே, உங்கள் மனைவி வெளியே உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னா நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொன்னீங்கன்னு கேட்டார். ஆமாங்க சார், உங்களுக்கு 3ஆம் வகுப்பு படிப்பு தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை மட்டும் நீங்கள் வளர்த்துக்காதீங்க. அதே 3ஆம் வகுப்பு படிப்பை வச்சு, உங்கள் அறிவை வச்சு ஒரு வண்டியை வாங்கி டிரைவிங் பண்ணி ஒரு மரத்தடியில் ஒரு நல்ல காய்கறி, பழம், அன்றாட தேவைகள் என்ன இருக்குது மக்களுக்கு தேவை, அந்த பொருளை வாங்கி நீங்கள் விற்பனை செய்தால் கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸான ஒரு லைஃபாக அமையும் அப்படின்னு நான் சொன்னேங்க. அதை அவர் செய்தார். இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முதலாளியாக அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு 10 பேர் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக நமக்கு வாழ்க்கையில் தொய்ந்து போகிறோம், ஒன்றுமே இல்லை, முன்னேற முடியல, கடன் தொல்லை அப்படின்னு சொன்னால், மனைவி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை பாராட்டி அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு சென்றால் அவங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியை அவங்க மாறுவாங்க. நம்ம குடும்பம் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆலயமாக மாறுங்க. குடும்பம் என்பது ஆலயம். ஆகவே அதை ஆலயமாக மாற்றுவோம். குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்த்து கொள்வோம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்க வேண்டும். அரவணைத்து செல்ல வேண்டும். குடும்ப தலைவன் என்பவர் சாதாரண, அவர் தலைவர் தான். குடும்பத்திற்கு தலைவன் அழகு, குடும்பத்திற்கு அவர் மனைவி ஒரு அழகு, அதே குடும்பத்திற்கு பிள்ளைகள் ஒரு அழகு. இப்படி குடும்ப சூழ்நிலையை அழகாக வைத்துக்கொள்ள எமது வாழ்த்துக்கள். இது 2 தோழிகள் பாடும்படி ஒரு பாடலை உங்களுக்காக வழங்குகிறோம். அற்புதமான பாடல். 2 தோழி பாடினா எப்படி இருக்கும்? அன்பு, அரவணைப்பு எல்லாம் கலந்த ஒரு வரிகளால் இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. இசையும் ரொம்ப அழகான ஒரு இசை. குரலோ மிக பெரிய அளவில் அமைந்த பி. சுசிலா அம்மாவுடைய குரலும் எல்லார் ஈஸ்வரி அம்மா குரலையும் சேர்த்து இது உங்களுக்காக நான் வழங்குகிறேன்.